தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாரு. இத்தன நாள் வந்து திரைப்பயணம், அ அவருடைய கடைசி படத்துடைய டீசர்லாம் வந்து வெளியாச்சு நேத்தி. ஆனா, அவர எங்கேயுமே பார்க்க முடியலையே! அவர் வீட்டு வாசல்ல நெறைய பேர் போய் நின்னு ஒரு ஹாய் காட்டக்கூடாதா? என்ன தலைவா இப்படி பண்றீங்களே! நான் கட்சிய விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ஆவேசமா வந்து கெளம்பி போனாரு. அ வழக்கமா வந்து விஜயோட பிறந்தநாள் விழா வந்து என்ன ஆர்ப்பாட்டங்களோட நடைபெறுமோ, அதே ஆர்ப்பாட்டங்களோட தான் வந்து நடைபெற்றுச்சு. ஆனா, அவர வெளிய பார்க்க முடியலையே! ஆமா. அவர வெளிய பார்க்க முடியல. எங்க இருந்தார்ன்ற தகவல்களும் வெளியாகல. இன்னொன்னு இந்த முறை வந்து அவரு அரசியல் கட்சி தலைவராகி 2வது முறை தன்னுடைய பிறந்த நாள கொண்டாடி இருக்காரு. அவர் கொண்டாடி இருக்கிறாருங்கிறத தாண்டி தொண்டர்கள் பெரிய அளவுல கொண்டாடி இருக்காங்க. நலத்திட்ட உதவிகள் நெறைய நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, நெறைய இந்த சீருடை குடுக்குறது, புத்தகங்கள் குடுக்குறது, நோட்டு குடுக்குறது, அப்புறம் இந்த உணவு குடுக்குறது, இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா மக்களை தேடி செல்வது. ஏன்னா தாவேகாவினுடைய பெரிய பிரச்சனை வந்து களத்துக்கு போறது, மக்களை சந்திப்பது அப்படிங்கிற சிக்கல் வந்து இருக்கு இன்னம்னு. அது இன்னும் விமர்சனமாவே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிமுகமான படலத்துல இப்படி வர விஷயங்கள பண்றாங்க. ம். ஆனா இப்பயுமே வந்து அவர் வந்து சுற்றுப்பயணத்த பத்தி கூட இப்பவுமே அறிவிக்காதது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு.